ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ஹிஸ்ட்ரி ரிவிஷன் சீரீஸ் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி டாபிக் அபவுட் டெல்லி சுல்தானேட். இந்த வீடியோல டெல்லி சுல்தானேட் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் 1206 டு 1526 AD டெல்லி சுல்தானேட்டோட பீரியட் தான். ஸ்லேவ் டைனாசிட்டி, கல்ஜியார் கில்ஜி டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க, துக்ளக் டைனாசிட்டி, சையத் அண்ட் லோடி. மொத்தம் 5 டைனாசிட்டிஸ் பத்தி பார்ப்போம். ஸ்லேவ் டைனாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1206லேருந்து 1290 ஏடி வரைக்கும் இருக்கும். 1290 டு 1320 ஏடியில் வந்தது தான் இந்த கல்ஜியார் கில்ஜி டைனாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் 1320 டு 1414 ஏடியில் இருந்தது தான் துக்ளக் டைனாசிட்டி. அண்ட் 1414 டு 1451 வந்தது சையத் டைனாசிட்டி. லாஸ்ட்டாக 1451லேருந்து 1526 ஏடி வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோடி டைனாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்லேவ் டைனாசிட்டி ஆர் மாம்லுக் டைனாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாம்லுக்கோட மீனிங்குமே ஸ்லேவ் தான் டினோட் பண்ணும். ஓகேங்களா? கோரியோட டெத், ஆஃப்டர் த டெத் ஆஃப் கோரி இன் 1206 அவரோட ஸ்லேவான குதுபுத்தீன் ஐபக் தான் ரூலரா மாறுறாரு. ஸோ இந்த ஸ்லேவ் டைனாசிட்டியுமே ஒரு 3 பீரியடா, லைக் குதுப் டைனாசிட்டி, ஃபர்ஸ்ட் இல்பாரி டைனாசிட்டி, செகண்ட் இல்பாரி டைனாசிட்டி அப்படின்ட்டு 3ஆ பிரியும். குதுபுதீன் ஐபக் ஆண்ட காலத்தை 1206லேருந்து 1211 குதுப் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவரோட சக்சஸரா வர இல்துமிஷ் 1211லேருந்து 1266 அதை ஃபர்ஸ்ட் இல்பாரி டைனாசிட்டினும், 1266லேருந்து 1290 செகண்ட் இல்பாரி டைனாசிட்டி விச் இஸ் அண்டர்டேக்கன் பை பால்பன். ஓகேங்களா? இப்போ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். குதுபுதீன் ஐபக் யார்? இவர் ஸ்லேவ் ஆஃப் முகமது கோரி who has became the ruler after his death. இவர் வந்து முகமது பின் பக்தியார் கல்ஜி அவங்களோட அசிஸ்ட் மூலயமா பீகாரையும் பெங்காலையும் கான்கொயர் பண்றாரு. இந்த முகமது பின் பக்தியார் கல்ஜி என்ன பண்ணிடுறாங்க, யூனிவர்சிட்டி அதை மிலிட்ரி கேம்ப்னு நினைச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. குளோரியஸ் புத்திஸ்ட் யூனிவர்சிட்டியான நலண்டா யூனிவர்சிட்டியை தான் இவர் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த குதுபுதீன் ஐபக் தான் வந்து குதுப் மினாரோட ஃபவுண்டேஷனை லைட் பண்றாங்க. அப்புறம் இவர் வந்து லாகூர்ல 1210ல இறந்துடுறாரு. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் போலோ விளையாடும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் இறந்துடுறாரு. அடுத்தது வரவங்க தான் இல்துமிஷ். ஸோ ஷாம்சுத்தீன் இல்துமிஷ், a slave and became son-in-law of Kutubuddin Aibak, who also defeated Kutubuddin's son Arab Bakash to capture the throne and became sultan. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம he shifted the capital from Lahore to Delhi. லாகூர்ல இருந்து டெல்லிக்கு கேபிட்டலை மாத்துறாரு. அண்ட் 40 நோபல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. 40 நோபல்ஸ்னா எப்படின்னா, அவருக்கு கீழே ஒரு 40 பீப்புள், அவங்களுக்கும் ஆள்றதுக்கு இக்டாஸ் லேண்ட்ஸை கொடுத்துடுறாரு. அண்ட் முக்கியமான ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் தாங்கா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கல்ல, அதுவுமே இவர் பீரியட்ல இருந்தது தான். இவர் இல்துமிஷ் தான் வந்து குதுப் மினார் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்றாரு, விச் இஸ் லைட் ஃபவுண்டேஷன் பை ஐபக். ஓகேங்களா? அண்ட் லாஸ்டா அவர் இறக்கறதுக்கு முன்னாடி நாமினேட்டட் ஹீஸ் ரஷ்யா டு பி த நெக்ஸ்ட் த்ரோன். ஓகேங்களா? 1236ல இவர் இறந்துடுறாரு. அப்புறம் வரவங்க தான் ரஷ்யா சுல்தானா. ஸோ 1236லேருந்து 1240 வரைக்கும் தான் ஒரு ஷார்ட் பீரியட் தான். பட் ஒன்லி உமன் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் யாருன்னா இந்த ரஷ்யா தான். பட் ஈவன் பாலிடிக்ஸ்னாலவே அவங்கள வந்து கொண்டுடுவாங்க. ஹவ் உமன் பிகேம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுன்ட்டு இவங்கள பாலிடிக்ஸ் பண்ணி வரவிடாமல் பார்ப்பாங்க. பட் எப்படியோ சப்போர்ட் டெல்லி ஆர்மி சப்போர்ட்னால வருவாங்க. இருந்தாலுமே அவங்கள வந்து டிஃபீட் பண்ணி கொண்டுடுவாங்க. அடுத்தது வரவங்க தான் பால்பன் 1266லேருந்து 1287 பார்த்துருப்போல, செகண்ட் இல்பாரி டைனாசிட்டி பால்பன். ஓகேங்களா? இவரை வந்து கியாசுத்தீன் பால்பன் ஆர் உலுக் கான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து நசுருதீன் முகமதுக்கு நெய்பா சர்வ் பண்ணுவார். அண்ட் இவரோட காலத்துல தான் வந்து ஒரு சில ப்ரோரிஷியன் அண்ட் கிசிங் த சுல்தான் ஃபீட் அதை வந்து பைபோஸ் அழைப்பாங்க, அதெல்லாம் கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம பர்ஷியன் ஃபெஸ்டிவலான நவ்ரோஸை இன்ட்ரடியூஸ் பண்றவரும் இவர் தான். அண்ட் இவர் வந்து ஒரு செப்பரேட் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கணும்ட்டு திவான் ஆர்ஸை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் டஃப் ஆக்கணும்னா யார் பீரியட்ல கொண்டு வந்த டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க.
இப்ப மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்னா திவான்-ஐ ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ன்னும் போது திவான்-ஐ கோஹி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப இந்த திவான்-ஐ ஆர்ட்ஸ் யார் கொண்டு வந்தா? பால்பன். ஓகேங்களா? திவான்-ஐ கோஹி வந்து முகமது பின் துக்ளக் கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது கல்ஜி டைனாசிட்டி விச் இஸ் ஃப்ரம் 1290 to 1320 AD. ஜலாலுதீன் கல்ஜி who is the founder of கல்ஜி டைனாசிட்டி who has been from 1290 to 1296 வரைக்கும் இவர் இருப்பாரு. ஆனா என்ன ஆயிடும், இவரோட சன் இன் லாவான அலாவுதீன் கில்ஜியே இந்த ஜலாலுதீன் கில்ஜிய கொன்னுடுவாங்க. அப்புறம் அலாவுதீன் கில்ஜி மேக் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ சுல்தான் ஆர் கேப்சர் த த்ரோன் வச்சுக்கோங்களேன். அ மங்கோல்ஸ எதிர்த்து பஞ்சாப்ல இவர் நின்னாரு. அண்ட் மங்கோல்ஸையுமே ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் பெர்சன். அது மட்டும் இல்லாம இவரு நெறைய ஜெயிக்கிறாரு. லைக் ராஜஸ்தான், குஜராத் ராஜ்புட்ஸ எதிர்த்து ராஜஸ்தான், குஜராத்ல. அப்புறம் அவரோட சீஃப் லெப்டினன்ட் மாலிக் கஃபூர் அவங்களோட ஹெல்ப் மூலியமா ஈவன் ஹி கேம் அப் டு சவுத் இந்தியா. பாண்டியாஸ் ஆஃப் மதுரையுமே இவங்க வந்து அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. யாதவஸ் ஆஃப் தேவகிரி, ககட்டியாஸ் ஆஃப் வாராங்கல். அண்ட் இவங்களோட பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, த இம்பார்ட்டன்ட் திங் சாக் ஆஃப் சித்தூர் விச் இஸ் அக்கர்ட் ஆன் 1303 AD. நீங்க இப்ப ரிலீஸ் ஆன பத்மாவதி பார்த்திருந்தாங்களே தெரியும் உங்களுக்கு அலாவுதீன் கில்ஜி பத்திலாம். இந்த சித்தூர் வந்து பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்க ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட். அலாவுதீன் என்ன பண்றாரு, ராஜா ரத்தன் சிங்க கொலை பண்ணிடுறாங்க. ஆ அந்த மூவில பாத்தீங்கன்னா, அப்படியே ராஜ்புத் வுமன்லாம் வந்து அந்த ஜௌஹார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் ராணி பத்மினி. அந்த நெருப்புல விழுந்து அவங்களே இறந்துடுவாங்க. ஏன்னா, அலாவுதீன் அவங்க முகத்த அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்ட்டே சொல்லி அவங்க வந்து நெருப்புல விழுந்து எல்லா ராஜ்புட் வுமனும் சேர்ந்து விழுந்து இறந்துருவாங்க. ஸோ இத வந்து பத்மாவதி புக்ல ஜெயசி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இவரோட காலத்துல பிராண்டிங் ஆஃப் ஹார்ஸஸுமே இருந்துச்சு. டாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆஃபீசர வந்து ஷானா ஐ மண்டின்ட்டு சொல்லுவாங்க. டு ஃபிக்ஸ் ஆல் பிரைஸஸ் ஆஃப் கமோடிட்டி நைப் ஐ ரியாசட் அப்படின்றவங்கள நியமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து துக்ளக் டைனாசிட்டி வர ஆரம்பிச்சிடும். 1320 to 1414ல. துக்ளக் டைனாசிட்டியோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கியாசுதீன் துக்ளக் ஹூ சர்வ்ட் த பீரியட் ஃப்ரம் 1320 to 1325 AD. இவர் தான் டெல்லிக்கு பக்கத்துல இருக்க துக்லதாபாத்ன்ற ஒரு பிளேஸ கண் உருவாக்குறாங்க. அண்ட் அலாவுதீனோட அட்மின் பாலிசிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் லிபரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சன்னான ஜவுனா கான அனுப்பி, அவங்க மதுரையிலயும், வாராங்கல்லையும் போயிட்டு அத்தாரிட்டியா ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தென் என்ன ஆகுது, ஜவுனா கான் வந்து ஜியாசுதீனை கொன்னுட்டு அவர் வந்து த்ரோனை அடைவாரு. அவர் வந்து பேரை மாத்தி வச்சுப்பாங்க. முகமது பின் துக்ளக்ன்ட்டு மாத்திப்பாங்க. 1325 to 1351 AD வரைக்கும். ஸோ நோன் ஃபார் ஹிஸ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா, இந்த முகமது பின் துக்ளக்கை தான் சொல்லுவாங்க. ஜவுனா கான். ஓகேவா? ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் நெறைய ரிஃபார்ம் கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம பார்த்திருப்போம், இல்துமிஷ் காலத்துல அந்த சில்வர் டேங்காலாம் இருக்கும்ல. அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து டோக்கன் கரன்சியா மாத்தலாம் அப்படின்ட்டு இவர் வந்து காப்பர் மூலியமாலாம் கொண்டு வருவாங்க. ஆனா, அது வந்து நெறைய இந்த மாரி ஃபேக் கரன்சிஸ் இருக்குல்ல, அந்த மாரி அப்ப நெறைய ஃபேக்கா இது பண்ண ஆரம்பிச்சிடவே, அவங்க வந்து திருப்பி அந்த பிளானையும் மூடிடுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன நெனச்சிருப்பாரு, இப்ப நம்ம வந்து கேபிட்டல வந்து தேவகிரிக்கு கிட்ட மாத்திக்கலாம் அப்படின்ட்டு வந்து நெனப்பாரு. ஏன்னா வந்து அப்பதான் வந்து சவுத்ல இருக்க கிங்டம்லயும் நம்மளால வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். நம்ம நாட்டிலே இருந்தா இருக்காது அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாரு. பட் அதுவுமே ஃபெயிலியரா போயிடும். இந்த மாதிரி நெறைய ஃபெயிலியர்ஸ் இவர் வந்து சந்திச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தோம் தெரியுமா? ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒருத்தவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம். திவான் ஐ ஆர்ட்ஸ் யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? பால்பன். இப்ப இவரு எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திவான் ஐ கோஹி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இவரோட காலத்துல தான் வந்து இபின் பட்டூட்டா மொரோக்கோல இருந்து வந்திருப்பாரு. இவரு டெல்லிய விசிட் பண்ணியிருப்பாரு 1334 AD. ஸோ ஃபாரின் டிராவலர்ஸ் அண்ட் அந்த ரூலர் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. யார் பீரியட்ல வந்தாங்க அப்படின்ற மாரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இபின் பட்டூட்டா யார் காலத்துல வந்தாங்க? முகமது பின் துக்ளக் ஹூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜவுனா கான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிரோஸ் ஷா துக்ளக் ஹூ ரூல்டு ஃப்ரம் 1351 to 1388 AD. ஸோ கானை ஜஹான் மக்பால் இவர்ன்ற ஒரு தெலுங்கு பிராமி அவங்க. அவங்கள வந்து வசீரா இந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக் நியமிப்பாரு. அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் ஜசியா. ஜசியானா என்னன்னா,
நான் முஸ்லிம் வந்து டாக்ஸ் கட்டணும். டாக்ஸேஷன் ஆஃப் நான் முஸ்லிம் ஜஸியா அத வந்து கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து திவான் ஐ கைராத். அது வந்து ஆர்ஃபன்ஸையும், விடோஸையும் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திவான் ஐ கைராத். யார் கொண்டு வரா? ஃபிரோஸ் ஷா துக்ளக் பீரியட்ல. ஸோ லாஸ்ட் ரூலரா யார் இருப்பாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, நசிருதீன் முகமது ஷா ஹூ ரூல்டு ஃப்ரம் 1394 டு 1412 ஏடி. ஓகேங்களா? இவங்க தான் இந்த துக்ளக் டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலரா இருப்பாங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து டைமூர் இன்வேஷன் வர ஆரம்பிச்சிடும். தைமூர் இன்வென்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த மங்கோல் ரூலர்லாம் இருந்தாங்கல்ல, செங்கிஸ்கான். அவரோட ஒரு ரிலேட்டிவ் தான் வந்து இந்த தைமூர். இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் சகாட்டாய் டர்க்ஸ். ஓகேங்களா? இவரு வந்து இன்வைட் பண்ணுவாரு. அப்ப வந்து என்ன பண்ணிட்டு போவாரு, இந்த நசிருதீன் டெல்லிக்கு இவங்கள பார்த்து பயந்து டெல்லிக்கு போயிடுவாரு. ஸோ கிசிர் கான பஞ்சாப ரூல் பண்ணுங்க அப்படின்ட்டு நாமினேட் பண்ணிட்டு, அவரு தைமூர் திருப்பி சென்ட்ரல் ஏசியாக்கே திருப்பி போயிடுவாரு. அந்த கிசிர் கான் கொண்டு வந்தது தான் இந்த சையத் டைனாசிட்டி விச் இஸ் ஃப்ரம் 1414 டு 1451. இந்த சையத் டைனாசிட்டியுமே பெருசால ஒரு 4 பீரியட்ல தான் வந்துரும். ஃபர்ஸ்ட் கிசிர் கான் 1414ல இருந்து 1421 வரைக்கும். அப்புறம் முபாரக் ஷா, அப்புறம் முகமது ஷா, அப்புறமா ஆலம் ஷா. இவங்களோட முடிஞ்சிடும். இந்த ஆலம் ஷா வந்து என்ன பண்ணுவாரு, அவராவே அப்டிகேட்டட் ஹிஸ் த்ரோன் டு பக்லுல் லோடி. லோடி டைனாசிட்டிக்கு அவராவே அந்த த்ரோனை கொடுத்துருவாரு. ஓகேங்களா? லாஸ்டா வரது லோடி டைனாசிட்டி. லோடி டைனாசிட்டிய வந்து ஃபவுண்ட் பண்றவர் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, பக்லுல் லோடி ஃப்ரம் 1451 டூ 1489. ஆ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்கான் டைனாசிட்டி விச் அனெக்ஸ்ட் தி என்டையர் ஷாக்கி கிங்டம். அடுத்தது வரது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 லோடி தான். பக்லுல் லோடி ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் சிக்கந்தர் லோடி. இவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 லோடின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்ரா சிட்டிய பில்ட் பண்ணவர் யாருன்னா, சிக்கந்தர் லோடி தான். 1489 டூ 1517 ஏடி. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி. ஸோ 1517 இருந்து 1526 வரைக்கும் தான் இவர் பீரியடே. இப்ராஹிம் லோடி வந்து கொஞ்சம் ரிலீஜியஸ் இன்டாலரன்ட்னு வச்சுக்கோங்களேன். லைக் நோபல்ஸ வந்து ஓப்பனாவே வந்து டேமேஜ் பண்ணதுனால, இவரோட கவர்னரான அ தௌலத் கான் என்ன பண்ணுவாரு, பாபர வந்து காபூல் ஆண்ட பாபர வந்து இந்த மாரி ஒருத்தவங்க இருக்காங்க, ரூல்ஸ் மதிக்காம இருக்காங்க. நீங்க வந்து இந்தியாவ இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு அது வழிவகுக்குது. 1526 ஏடி த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தானேட் பத்தி மோரார்லஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். தென் டெல்லி சுல்தானேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் முகல் எப்படி வராங்க அப்படின்ற பத்தி அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது முடிச்சோன்னா தென் நம்ம வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அது போயிட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அந்த 2 டாபிக் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியுமே மோரார்லெஸ் கவர் ஆயிடும். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ்குள்ளே ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணிட்டு தென் நம்ம ஜியாகிரபி அண்ட் எக்கனாமியும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? மோரார்லெஸ் எல்லாமே முடிச்சிடுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.